ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால். ஸோ இன்றைக்கி வீடியோவில் சென்னை எஃப்சி பற்றின நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜேக்சன் சிங் இந்தியா நேஷ்னல் டீமுக்காக விளையாண்ட இந்த யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்கு ரூமரில் மட்டும் வரல, இவர் சைன் பண்ணிட்டாருன்னு கன்ஃபார்ம் நியூஸாகவே அடித்து சொல்கிறாங்க. அண்ட் இவர் ஒரு சூப்பரான யங் டேலண்ட். லைக் மோஸ்ட் லைக்லி தாப்பாவோடலாம் வந்து கம்பேர் பண்ண முடியாது, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேலண்ட்னு சொல்லலாம். இவர் மட்டும் கிடையாது, மும்பையிலேருந்து குர்கீரத் சிங் வந்து ஏற்கனவே ரூமரில் வந்திருந்தார். அண்ட் அவரோட சைனிங்கையும் வந்து சென்னை எஃப்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ரெலவெண்ட்டான சோர்ஸஸ் தெரிவிச்சிருக்காங்க. நோவா சதோவி வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து இவரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில சோர்ஸஸ் வந்து இவரை சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித் சேலரி வந்து மல்டி இயர் டீலில் வித் 3 crores per year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஹை பெய்டு ஃபுட்பாலர்ஸாக கூட இவர் இருக்கலாம். அண்ட் இவான் லூக்கமேனோவிச் கேரளா பிளாஸ்டர்ஸோட கோச், ரொம்பவே செலிப்ரேட்டட் கோச் ஆஃப் ISL. 4 வருஷம் அந்த டீம் வச்சு சரி கட்டி ஒன்றுமே பண்ண முடியாத காரணத்தினால அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இவரை சாக் பண்ணியிருக்காங்க. ஈவன் எனக்கும் கூட இது ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. லைக் ஆனாலும் வந்து 4 வருஷம்ன்றது வந்து ஒரு கோச் ரொம்பவே டைம் தான். ஸோ அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ சென்னை எஃப்சியும் நார்விச்சும் வந்து ஒரு பேக்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி சென்னை எஃப்சியோட இந்த சீசனில் வந்து அவங்க நார்விச்சுக்கு அகேன்ஸ்டாக ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லிஸ் இருக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.